நம்ம சைவ விருந்து சேனலில் செய்ய போகிறது தேங்காய் சாதம். தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: நிலக்கடலை சரக்கு ஒரு 4 டீஸ்பூன், கடுகு, உப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன் ஊற வச்சு எடுத்துக்கணும், தேங்காய் எண்ணெய், 1/2 கப்பு சாதம், 1/2 கப்பு தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு 1 ஸ்பூன் கடுகை போட்டு கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் இருக்கணும். கடுகு நல்லா இப்போ பொரிஞ்சிச்சு. பொரிஞ்சதுக்கப்புறம் நிலக்கடலை சரக்கை உரித்து வச்சுருக்கிற நிலக்கடலை சரக்கை அதில் போடணும். அதில் போட்டு லேசாக வறுக்கணும். வறுவலாக இருக்கணும். அது மாதிரி வறுத்துக்கிட்டு அதில் ஊற வச்சு உளுத்தம் பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக அதை அதிலே போடணும். போட்டு லேசாக வதக்கணும். அந்த உளுத்தம் பருப்போட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வெந்தால் போகும். அது மாதிரி அதை வச்சுட்டு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் அதிலே போட்டு நல்லா ஒரு 4 வதக்கிடணும். அதுக்கப்புறம் அதில் இந்த தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் துருவலை அதில் போட்டு அதை செத்த நாழி நல்லா கிளறணும். கிளறிட்டு அதில் உப்பு கொஞ்சம் போடணும். உப்பு 1/2 சிட்டிகை, 1/2 உப்பு தான் இருக்கணும். அதுக்கு தேங்காய் சாதத்துக்கு 1/2 உப்பு தான் இருக்கணும். அதனால் 1/2 உப்பாக போட்டு அதை கொஞ்சம் கிளறிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி லேசாக போட்டால் போதும். கொஞ்சம் பெருங்காயப்பொடி லேசாக போதும். அதை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி நல்லா இந்த உப்பு பெருங்காயம் தேங்காயெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் சாதத்தை போட்டு கிளறி ஒரு தட்டில் எடுத்து வச்சு பரிமாறுங்க. இப்போ உங்களுக்கு சுவையான தேங்காய் சாதம் ரெடி. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.